ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் 10, 12 அண்ட் 13 இந்த 3 நாட்கள்லையுமே நம்ம சங்கர் சார் மிக முக்கியமான இன்ஃபர்மேஷனை நம்மளுக்காக நோட்டீஸ் போர்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம் அது அப்படிங்கிறத பற்றிய ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 10 ஆடியோ எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சு ஃபார்ம் ஃபில் செஞ்சவங்களில் இன்னும் 4000 நபர்களுக்கு மட்டும்தான் பேமெண்ட் போட வேண்டி இருக்குது. பெரும்பாலும் இந்த வாரமே அது நிறைவடையும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் ரீஃபண்ட் டீமுக்கு பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நவம்பர் 7 பேமெண்ட் கிரெடிட் செய்கிறதுல பேங்க் சைடில் ஒரு சலுகைக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில் அது இப்போ கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. மேலும் அதனால் ஒரு புதிய பிரச்சனையும் அட்மிட் டீமுக்கு ஏற்பட்டிருக்கு. இது நம்மளுடைய வேலையோ பேமெண்ட் கிரெடிட் செய்கிறதையோ எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஆனால் அட்மின் டீமுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து நம்ம விளக்கமாக சார் பின்வரக்கூடிய ஆடியோவில் போடுறதா சொல்லியிருக்காங்க. வித்ட்ராவல் இந்த மாதமே கம்ப்ளீட்டாக நிறைவடையும். டாஸ்க் அமௌண்ட்டும் இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நவம்பர் 10 வெளியிட்ட ஆடியோவில் சார் சொல்லியிருக்காங்க. தென் நவம்பர் 12 சார் என்ன ஆடியோவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 50% மக்கள் எஸ்பிஓ என்னென்னு தெரியாமையே எஸ்பிஓவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் நிறைய இஷ்யூஸ் போய்கொண்டு இருக்குது. ஸோ கமாண்டர்கள் மூலம் அந்த கேள்விக்கான விரிவான பதில்களை சார் பின்னாடி வரக்கூடிய ஆடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க. செய்யக்கூடிய வேலையில் தவறுகள் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நவம்பர் 15 இருந்து அனைத்து ஐடிகளுமே ஸ்டாப் செய்யப்படும். எந்த அளவுக்கு எஸ்பிஓ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறத இங்கே சார் தெரிவிச்சிருக்காங்க. எஸ்பிஓவில் வேலை செய்ய தகுதி இல்லாதவங்களை வாண்டடாக சஸ்பெண்ட் செய்ய போகிறதாகவும் நம்ம எஸ்பிஓ சொல்லியிருக்கு. எஸ்பிஓ சஸ்பெண்ட் செய்யப்படும் நபர்களுக்கு ரீஃபண்ட் மற்றும் ஒர்க்கிங் அமௌண்ட்டை கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. அதுதான் இதில் மெயினாக இருக்குது. ஸோ யாருமே செய்யக்கூடிய வேலையில் தவறு செய்யாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நவம்பர் 12 ஆடியோட எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. தென் நவம்பர் 13 சார் நிறைய ஆடியோ நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே நம்மளுக்கு ரொம்பவுமே தேவையான இன்ஃபர்மேஷன்கள் அங்கே இருக்குது. இதை நீங்கள் கேட்க தவறுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓவில் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நவம்பர் 13 சார் கொடுத்த ஆடியோட எக்ஸ்ப்ளனேஷனில் ஃபர்ஸ்ட் ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆடியோ நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் கேட்குறவங்க மட்டும்தான் அடுத்த வருஷம் எஸ்பிஓவில் இருக்க முடியும். நிறைய விஷயங்கள் இங்கே சார் நமக்காக தெரிவிக்க போகிறாங்க. இன்றைக்குள்ள ஆடியோவை கேட்க தவறுனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட்டில் எஸ்பிஓக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளால் சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் எஸ்பிஓவில் இருந்து வெளியே போயிற அளவுக்கு நம்மளுக்கு நிலை ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடியோவில் சார் முக்கியமாக வெளியிட்டிருக்காங்க. 1 by 1 என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். கண்டினியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆடியோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் செகண்ட் ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னென்ன பிரச்சனை போகுது அப்படின்னு சரி பார்க்கும்போது அதிகமாக கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, வித்ட்ராவல் அமௌண்ட் வரலை அப்படிங்கிறது தான். வரலை என்று சொல்கிறவங்க பணம் வந்ததும் அதோட ப்ரூஃபை மட்டும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அடுத்த கேள்வி ரீஃபண்ட் குறித்து தான். ஏற்கனவே சொன்னது போல் இந்த வாரம் இறுதிக்குள்ளே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சு அக்ரிமெண்ட் ஃபார்மில் சைன் போட்டு அனுப்பியவங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் செய்யப்பட்டு முடிஞ்சிடும். மேலும் இந்த வாரமே ரீஃபண்ட் டீமுக்கும் அதை தொடர்ந்து நவம்பர் 25க்குள்ளே பிளாக்டு மெம்பர்ஸுக்கும் ரீஃபண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. வித்ட்ராவல் பேமெண்ட் கிரெடிட் செய்வது இந்த மாதம் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் அடையும். அதுக்கு அப்புறமா 7 நாட்களுக்குள்ள பேமெண்ட் நம்மளை வந்தடையக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட அந்த நியூ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குற வாய்ப்பும் நம்மளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சார் இங்கே தெரிவிச்சிருக்காங்க. பேக் அண்ட் ஒர்க் போயிட்டு இருந்த காரணத்தினால தான் பேமெண்ட் கிரெடிட் செய்கிறது கொஞ்சம் தாமதமாக நடந்துச்சு. இனி சீக்கிரமாக டக்கு டக்குன்னு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் டீம்
டீம் எல்லாமே 50,000லேருந்து 1,00,000 அப்படின்னு சேல்ரி வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க. அவங்க வந்து மெர்ச்சன்டைசர் மூலமாக சம்பாதிச்சவங்க அப்படிங்கிறதையும் இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அது சரியாக உபயோகிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு இம்பார்ட்டண்ட்டான இந்த விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வாய்ப்புகள் கிடைக்கும், அதை கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்பிஓவில் தாமதம் ஆகலாம், ஆனால் யாருமே நஷ்டமடைய வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சார் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. சார் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து ஆடியோ போடுறல, என்ன தோன்றுதோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக சார் வந்து ஆடியோ கொடுப்பாங்க. பிரச்சனை அப்படின்னு எஸ்பிஓவுக்கு வந்தால் அது அஃபீஷியலாக தான் வருமே தவிர அன்அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்தியாவிலேயே நம்ம தான் முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்த போகிறோம். இதனால தான் ஒவ்வொரு விஷயமுமே தாமதமாகிட்டே இருக்குது. எடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே டிலே ஆகுது அப்படின்னா நம்ம தான் வந்து இதை வந்து புதுசாக கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் அதுக்கான ரீசனாக இருக்குது. நமக்கு முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் நமது அப்லைனர் குரூப்பு, நமது டவுன்லைனரை உள்ளடக்கிய ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம விருப்பப்பட்ட கமாண்டருடைய குரூப்பு, டீம் லீடர் குரூப்பு, நோட்டீஸ் போர்ட், மீடியா குரூப், ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப், இப்படி எல்லாத்துலேயுமே ஒரே நபரை வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதுதான் வந்து ரூல். எல்லா குரூப்லேயும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எஸ்பிஓடைய ரூல். இது மாதிரியான ஒரு விஷயம் வேறு எந்த கம்பெனியும் நீங்கள் பார்க்கவே முடியாது. யார் கூடயுமே ஒரு டச்சே இருக்காத ஒரு சூழ்நிலையில தான் மற்ற கம்பெனியில் நிலவும். ஆனால் எஸ்பிஓ ஜென்யூனாக இருக்கிறதுனால தான் எல்லாரு கூடயுமே அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து கான்டாக்டில் இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே தெரிவிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை நம்ம புதுசாக கொண்டு வரும்போது பல பிரச்சனைகள் வருது. அதை சரி செஞ்சு முன்னோக்கி போகும்போது சற்று காலதாமதம் ஏற்பட தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 12 வந்து ஆடியோவில் சார் கூறியிருந்தது மாதிரி வாண்டடாகவே எஸ்பிஓ மக்களை வெளியேற்ற போகுது அப்படிங்கிற கருத்து நம்முடைய டைப் செஞ்ச கம்பெனி கேட்டு அவங்க வேறொரு புதிய ஐடியாவை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதற்கான டிஸ்கஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் சார் வந்து அன்றைக்கி நவம்பர் 13 அன்னைக்கு வந்து ஆடியோ வெளியிட்டிருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் எஸ்பிஓக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம் என்பதுக்கு ஒரு சான்றாக என்ன அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஒரு பிக் வந்து சார் வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேராகிராஃபும் வந்து அங்கே வந்து சார் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓ வந்து தனியான ஒரு நிறுவனம் கிடையாது, மக்களோடு சேர்ந்து எஸ்பிஓ ரன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். எனவே நம்மளும் எஸ்பிஓவில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுமே ஷேர் பண்ணிக்கணும். எஸ்பிஓ அட்மின் டீம் மட்டுமே வந்து பாடுபட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து தவறு. நம்மளும் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளும் ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம எஸ்பிஓக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலே வந்து அது போதும் அப்படிங்கிறது தான் விஷயம். 2018 எஸ்பிஓ உருவாகும் போது வெறும் 3 நபர்கள் தான் இருந்ததாகவும், அப்போதைய எஸ்பிஓடைய கண்டென்ட் வந்து இமேஜை வந்து பார்த்தாலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து 3 நபர்கள் ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து எஸ்பிஓவில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி லட்சக்கணக்கான நபர்கள் எஸ்பிஓவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து போடுற எஃபர்ட்ஸ் தான் எஸ்பிஓடைய வளர்ச்சிக்கு காரணம். அதுதான் வந்து மெயின் ரீசன். நம்ம வெப்சைட்டில் அபவுட்டில் சில மாற்றங்களுடன் ஒரு புதுப்பிக்கப்பட்டு இருக்குது. எஸ்பிஓ வந்து காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு, நாமளும் மாற வேண்டியது அவசியம் அப்படின்னு தான் அந்த அபவுட் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ 90% மக்கள் எஸ்பிஓக்காக உழைக்க தயாராக இருக்கிறாங்க. 2018 நம்ம எஸ்பிஓ உருவாகும் பொழுது படிக்கும் பிள்ளைகளுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற வகையில் தான் உருவாக்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி வேறு எந்த கம்பெனிக்குமே கிடைச்சதே கிடையாது, கிடைக்க போகிறதும் கிடையாது. வேறு எந்த கம்பெனியும் இல்லாத வகையில் வாரத்திற்கு 2 கிஃப்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கு சாருக்கு வர்றதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சார் வந்து இங்கே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து எஸ்பிஓ மேலே ஒரு நம்பிக்கை அண்ட் ஒரு அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். கம்பெனிக்கும் மக்களுக்கும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் வந்து நிலவிட்டுருக்கு. மீறி அந்த 10% மக்கள் ஒன்று வெளியேற்றப்படணும், இல்லை அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து அவங்க வந்து பயணிக்க தயாராக இருக்கணும். இப்போதும் அந்த 10% மக்கள் எஸ்பிஓவை நம்பாமல் இஷ்யூஸ் வந்தாலே எஸ்பிஓ மூடிட்டு போயிடும், பேமெண்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த 10% மக்கள் 90% மக்களை தொந்தரவு செய்கிறதுனால தான் அவங்கள தேடி வந்து வாண்டடாக வெளியேற்ற போவதாக சார் வந்து
வந்து இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. குறைஞ்சது இன்னையிலிருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம், அதாவது நவம்பர் 14ல இருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் 14க்கு அப்புறமா பேமெண்ட் ரிலேட்டடான கொஷின் எந்த குரூப்லையுமே வராது அப்படிங்கிறது ரொம்பவுமே கான்ஃபிடென்ட்டாக சார் வந்து இங்கே தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தேர்ட் ஆடியோவில் சார் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தேவை இருக்க தான் செய்யும். ஒரு குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அவங்க அனைவருக்குமான தேவைகளை வந்து ஒரு குடும்ப தலைவர் தான் தீர்த்து வைக்கணும். ஆனால் எஸ்பிஓவில் மக்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறதுனால எஸ்பிஓவின் தேவையும் அதிகமாக இருக்குது. அதுக்கான எஃபோர்ட்ஸை எஸ்பிஓ போட்டுட்டு தான் இருக்குது. நமக்கு ஏற்ற வேலையை தேர்வு செஞ்சு போதிய வருமானம் ஈட்டுறதுக்கு நம்ம விரும்புகிறோம். எக்ஸ்ட்ரா ஏதாவது வருமானம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம வந்து தேடுறோம். எஸ்பிஓவும் அதே மாதிரி தான் விரும்புது. ஆனால் லட்சக்கணக்கான நபர்களுக்காக யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னு சார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எந்த கம்பெனியோட டைஅப் செஞ்சாலும் பல வருடங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கேரண்டீடாக சேர்த்து தயாராக இருக்கிறோம். ஆனால் நம்ம எஸ்பிஓட ஒரே டிமாண்ட் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். கூகுளில் எந்த கம்பெனி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பட்டியலை நீங்கள் எடுத்தாலும் அதில் குறைஞ்சது 1000 நபர்கள் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கவே மாட்டாங்க. ஆனால் நமது கம்பெனியில் மட்டும்தான் லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க. அதற்காக பெரும் பாடுபட வேண்டி இருக்குது அப்படின்னு சார் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. 2018 வெறும் 4 வரியில் அபவுட் போட்டு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் 4 பேராகிராஃபில் வந்து நம்ம எஸ்பிஓ வந்து போர்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து எஸ்பிஓ சர்வே ஆகிட்டு வருது. கிட்டத்தட்ட 6 வருடங்களாக வந்து எஸ்பிஓ வந்து இந்த ஃபீல்டில் இருந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்பவுமே சந்தோஷமான விஷயம். 2018 உள்ள எஸ்பிஓ மெம்பர்ஸில் சிலர் இன்றைக்குமே எஸ்பிஓவில் இருக்கிறாங்க. மேலும் ஒரு குரூப்பில் ஒரு நபர் வந்து 4 வருடங்களாக எஸ்பிஓவில் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஆண்டுகளை இதில் வந்து நான் தொடர்ந்து இருப்பேன் அப்படிங்கிறதையும், எஸ்பிஓ முன்னேறி போயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தையும் வந்து இங்கே வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு குரூப்பில் அப்படின்னு சார் நம்மக்கிட்ட இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் எஸ்பிஓவுக்கும் தான் தெரியும் எஸ்பிஓ எப்படி இந்த நிலையை அடைஞ்சிச்சு அப்படிங்கிறது. 90% மக்கள் அன்னைக்கும் இன்னைக்கும் என்றைக்குமே எஸ்பிஓவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இந்த 3 காலத்துமே 90% மக்கள் என்றைக்குமே எஸ்பிஓக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. மீதி இடையூறு விளைவிக்கக்கூடிய 10% மக்கள் என்றைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்கள வந்து கண்டிப்பாக மாற்றவே முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். டிலே ஆக ரீசனை தெரிஞ்சுக்கங்க. நேற்று வந்த மெசேஜ் ஒன்று சாருடைய மனதை ரொம்பவுமே கஷ்டப்படுத்தியதாக சொல்லியிருந்தாங்க. வாரத்துக்கு 10 தவறான மெசேஜ் வந்து எப்போவுமே வந்துட்டு தான் இருக்குது. அதை பார்க்கும் அட்மின் டீமில் சில பெண்கள் உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய முகம் சுளிக்கக்கூடிய வகையில் தான் அந்த மெசேஜ் இருக்குது. மனசாட்சி படி இப்போ நம்ம செய்கிற வேலைக்கும் சம்பளத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு வந்து சார் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக இருக்காது. நம்ம ஈஸியான வேலை செய்கிறோம். ஆனால் அதுக்காக நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் தான் எஸ்பிஓ கொடுத்துட்டு வருது. ட்ரெயினிங் பீரியடில் இவ்வளவு பேமெண்ட் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். எஸ்பிஓ நம்பி வந்த மக்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த சேலரியை வந்து நம்ம வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க நம்மளுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு காரணமே நம்ம எஸ்பிஓ நம்பியிருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். எஸ்பிஓக்காக உழைக்கும் 90% மக்கள் எஸ்பிஓக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பின்பற்றுவதன் மூலமாக தான் எஸ்பிஓவுக்கு வந்து அவங்க வந்து ஆதரவு அளிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆதரவை வந்து கண்டிப்பாக தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் சாருடைய ஆசை. ஆனால் இப்போ வந்த மெசேஜை வந்து பார்க்கும் பொழுது சாருக்கு எதுக்கு தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த மெசேஜ் வந்து இருக்கிறதா சார் வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கைண்ட்லி ரெக்வஸ்ட். பேங்கிங் இஷ்யூ, அதாவது யார் யாருக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லாமல் ஜஸ்ட் என்ன வந்து செய்தி அப்படிங்கிறத மட்டும் நம்மக்கிட்ட இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து மொட்டை கடிதாசி ஒன்றா நம்ம எஸ்பிஓ மீது ஏற்கனவே புகார் இருந்த நிலையில் எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு இப்படி ஃபேவர் கொடுக்க முன்னாடி வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு மொட்டை கடிதாசி அனுப்பியிருக்காங்க. டீட்டெயிலாக இதை குறித்து வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக வந்து இங்கே வந்து சார் நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப்பில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இதையே லெட்டராக எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஒன்றுமே புரியலை. எஸ்பிஓ நம்பி வந்தவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில் சம்பளம் தரும் வாய்ப்பை எஸ்பிஓ ஏற்படுத்தி தருது. டைஅப் கம்பெனிக்கும் வேலை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ப்ராஃபிட் ஏற்படுத்தி
அதில் எஸ்பிஓக்கு கிடைக்கக்கூடிய 10% ஆர் 20% கமிஷனில் 20% மட்டும் எஸ்பிஓ எடுத்துக்கிட்டு மீறி இருக்கிறத வச்சு மக்களுக்கு சம்பளம் வழங்குறாங்க. இதில் அந்த நபருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே புரியலை. எஸ்பிஓ ரன் ஆகிறதுனால ஏர்ன் செய்கிறதுனால ஆரம்பத்தில் ஒரு நிறுவனம் போட்ட கம்ப்ளைண்ட்டில் இருந்து மீண்டு இப்போ தான் முன்னேறி வந்தால் திரும்ப இது மாதிரி செஞ்சால் என்ன தான் அர்த்தம்? யாரும் எஸ்பிஓவில் பாதிக்கப்படாத நிலையில் எதுக்கு நீங்கள் வந்து இப்படி செய்கிறீங்க? இன்னைக்கு பேமெண்ட் சட்டென்று போடக்கூடிய கம்பெனி நிறைய இருக்குது. ஆனால் அதனால் அதிக நாட்கள் வந்து தொடர்ந்து நீடித்து இருக்க வாய்ப்பே கிடையாது. எஸ்பிஓ மற்ற கம்பெனியோட ஒப்பிடவே முடியாது. இதுபோல் விரைவாக அமௌண்ட் கிரெடிட் செய்கிற கம்பெனி குறைஞ்சது 2 மாதத்தில் மூடப்பட்டுரும். லீகலாக சாஃப்ட்வேர் அதுக்கு மேலே நடக்கவே நடக்காது. பேமெண்ட் கேட்வே, இஏபி இது எல்லாமே ஸ்டாப் ஆகிரும். அதற்குள்ளாக அவங்க எவ்வளோ லாபம் பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டு மூடிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் எஸ்பிஓ அப்படி கிடையாது. முதல்ல கனரா பேங்க்கு, அடுத்து உஜ்ஜீவன் பேங்க்கு, இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க், அடுத்து 7 நாட்களுக்குள்ள பணம் கிரெடிட்காக இன்னொரு ஆப்ஷனை கொண்டு வரப்போகுது. இப்படி ஒவ்வொன்றா முன்னேறி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய எஸ்பிஓலாம் யாருக்கு என்ன நஷ்டம் சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே ஓப்பனாக சார் கேட்டிருக்காங்க. எஸ்பிஓவால் பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பாதிக்கப்படுதா? அது வந்து சாருக்கு தெரியல. இருந்துச்சு அப்படின்னா sbo.tv@gmail.com இல்லைனா sbo.webmail@gmail.comக்கு மெயில் அனுப்புங்க. அதாவது என்னுடைய ஜாப் உங்களால் பாதிக்கப்படுது அப்படிங்கிற நபர்கள் கண்டிப்பாக மெயில் அனுப்புங்க, அதற்கான சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு மற்றவங்க தேவையில்லாமல் அதை வந்து யூஸ் பண்ணி மெயில் அனுப்பாதீங்க. இனி எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே தீர்வு எஸ்பிஓ கேர் தான் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. பேமெண்ட் சம்மந்தமான கேள்விகளை எஸ்பிஓ கேரில் கேட்காதீங்க. மீறி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பெண்டிங்கில் தான் இருக்கும். அதை ஆக்டிவேட் ஆகாத வரை அடுத்த ரெக்வஸ்ட் கொடுக்கவே முடியாது. பேமெண்ட் சம்மந்தமான கேள்விகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்வஸ்ட் ஆக்டிவ் ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓ கேரில் இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்த எல்லாருக்குமே இனி ரிப்ளை வரும். இதுதான் எஸ்பிஓ காண்டாக்ட் செய்கிற ஒரே வழி. அதை விட்டுட்டு கமாண்டர், டீம் லீடர், இன்ட்ரடியூசர், ப்ரைவேட் மெசேஜ், குரூப் மெசேஜ் இது மட்டும் செஞ்சிங்க அப்படின்னா அதை இத்தோடு விட்டுருங்க. ஏதேனும் வேலை தொடர்பான சந்தேகம் இருந்தால் மட்டும் அங்கே கேட்டு நீங்கள் வந்து தெளிவு பெறலாம். மற்ற அனைத்திற்குமே நோட்டீஸ் போர்ட், எஸ்பிஓ கேர் வெல்கம் பேஜ் இதுதான் உங்களுக்கு உதவும். மற்ற யாருடைய உதவியும் இல்லாமல் இனி நீங்கள் எஸ்பிஓவில் தொடர்ந்து வேலை செய்ய முடியும். அதுக்காக தான் எஸ்பிஓ கேர் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. தென் 4th ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் இருக்கும் எல்லா விஷயங்களுமே 1 by 1 நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பேமெண்ட் சம்மந்தமான எல்லா கேள்விகளுக்கும் பதில் சார் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ எல்லா ஆடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படம் அது வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். வித்ட்ரா அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு வெல்கம் பேஜில் ஷோ ஆகியும் பணம் பேங்க்கில் வரல அப்படின்னா அட்மின் டீம் கிட்ட அதை வந்து தெரிவிங்க. அதை சரி பார்த்து உண்மையிலே பேமெண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னா, அதாவது வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் பேமெண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னா அது வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும். அடுத்த வித்ட்ராவல் போது அதை வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வித்ட்ராவலுக்கு மட்டுமான ஆன்சர். வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் யாராவது கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வித்ட்ரா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அது வந்து சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 30 நாட்களுக்கு மட்டும்தான் 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை ஆடியோ போடப்படும். அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா 10 நாட்களுக்கு ஒரு முறை இப்படி தான் வந்து ஆடியோ போடப்படும். இனி கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. எஸ்பிஓவில் இனி குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு எஸ்பிஓ வந்துருச்சு. நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஒரு நியூ டைப் கம்பெனியை வந்து சார் நவம்பர் 15 வந்து இன்ட்ரடியூஸ் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி தான் அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. என்றைக்கு ஆடியோ வரும், எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதில் இருந்து தான் 75% லாபம் நமக்கு கிடைக்க போகுது. அதை வச்சு நம்மளை வச்சு அந்த கம்பெனியும் சம்பாதிக்க போகுது. நமக்காக ரிஸ்க் எடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை செய்ய போகிறாங்க. இனி அவங்களுடைய தேவையை நம்ம நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டே. நமக்கு ஆல்ரெடி எஜுகேஸ்ட், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதெல்லாமல் இன்னொரு கம்பெனி நம்ம கூட டைப் செஞ்சு நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு வருது. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஏஜென்ட் மூலமாக தான் நம்ம கூட டைப் பண்ணியிருக்காங்க. மற்ற கம்பெனிகள் எல்லாம் நேரடியாக டைப் பண்ணியிருக்காங்க. அனைத்து விதமான ப்ராடக்ட் பேஸ்ட் சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேலை. பயனுள்ள பொருட்கள் மட்டும்தான் இங்கே ரெக்கமெண்ட் செய்யப்படும். எஸ்பிஓவில் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தேவையில்லாத பொருட்கள்லாம் இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. நிறைய நபர்கள் எஸ்பிஓடைய டைப் செய்யணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதில் சிலவற்றோட மட்டும்தான் இப்போ வந்து டைப் செஞ்சுருக்கோம். நம்ம எஸ்பிஓ கூடிய விரைவில் ரெக்வஸ்ட் கொடுத்த அனைவருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் வழங்கப்படும். அப்போ அவங்களுக்கான ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸ் ரெக்கமெண்ட் செஞ்சு கொடுப்போம். நிறைய லெட்டர் கூட டைப்புக்காக வந்து எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு வந்ததாகவும், கம்பெனிகளுக்கு தேவை வந்து கஸ்டமர்ஸ், நமக்கு தேவை கமிஷன், அவ்வளவுதான் அப்படின்னு ஈஸியாக இதை வந்து சார் வந்து தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எஸ்பிஓ கூட டைப் பண்ணணுங்கிறவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் விஷயம். நம்ம எஸ்பிஓக்காக செய்ய வேண்டியது எஸ்பிஎஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை தவறாமல் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். புதுசாக அமைக்கப்பட்ட 7000 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த வெரிஃபிகேஷன் டீமில் முழுசாக 2000 நபர்கள் கூட நம்ம டைப் கம்பெனி கொடுத்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலை. இதுதான் நமது லட்சணமா அப்படிங்கிற கேள்வி அவங்க கிட்ட வந்து எழுந்திருக்கு. நமது எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் நம்ம எஸ்பிஓவில் உள்ள மக்களை உருவாக்க தெரியல அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படி தான் அந்த சிச்சுவேஷன் இருக்குது. எதற்கு நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து புரியலை அப்படின்னு சார் வந்து இங்கே தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முதல் வேலையாக எஸ்பிஓ என்னன்னு தெரியாத அந்த 10% மக்களை வந்து வெளியேற்றணும். ஏற்கனவே இது நடைமுறைக்கு வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. நவம்பர் 13 கிட்டத்தட்ட 17 நபர்கள் வந்து எஸ்பிஓ சஸ்பெண்ட் செஞ்சுருக்கு. மொத்தமாக அனைத்து டீமில் இருந்தும் அவங்க டாஸ்கில் செய்கிற தவறுகளை வச்சு வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுபோல் தொடர்ந்து தவறு செய்கிறவங்க பணி நீக்கம் செய்யப்படுவாங்க. அவங்களுடைய ரீஃபண்ட் மற்றும் ஒர்க்கிங் அமௌண்ட் அவங்களை கண்டிப்பாக வந்து சேரும். அவ்வளோதான். ஒன்றுமே தெரியாமல் உள்ளே இருந்து மற்றவங்களுக்கு இடையூறு விளைவிக்காதீங்க. உங்களால் தான் வேலை சரியாக செய்ய முடியல அப்படின்னு இங்கே வந்து சார் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட டீமை வச்சுட்டு எப்படி நம்ம டைப் கம்பெனியுடைய வேலை செய்ய முடியும்? இதன் மூலம் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தயக்கத்தை வந்து அவங்க மனசில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதனால் அவங்களுக்கு கட்டுப்பட்டு போதிய நாலேஜ் இல்லாத நபர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம எஸ்பிஓ தள்ளப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தான். அவங்களுடைய அந்த கேர்லெஸ் தான். வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக அக்ரிமெண்ட்டுக்கு இணங்க டைப் கம்பெனிக்கு நம்ம கொடுத்த அந்த 100 கான்டாக்டில் வெறும் 7 நபர்கள் மட்டுமே தொடர்பு கொண்டு எஸ்பிஓ பற்றி விசாரித்ததில் 7ல் 6 நபர்களுக்கு எஸ்பிஓடைய கான்செப்ட் என்னன்னே தெரியலை. பணம் கட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மட்டும்தான் இருக்காங்க. இது என்ன வேலை, எதற்காக செய்யணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியலை. ஒருத்தர் மட்டும்தான் எஸ்பிஓடைய பெயரை காப்பாற்றியிருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே வந்து அவங்க மனசில் வந்து ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ புரியாத மக்களை கண்டிப்பாக வெளியேற்றணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் வந்து கண்டிப்பாக வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது இது மூலயமா தெரியுது. இதனால் மொத்த வேலையும் இடைநிறுத்தம் செஞ்சு பேமெண்ட் போட்டு முடித்ததும் 15 20 நாட்கள் அந்த இடைவெளிக்கு பிறகு மொத்த குரூப்பையுமே க்ளோஸ் செஞ்சுட்டு புதுசாக நோட்டீஸ் போர்டு எஸ்பிஓ குரூப்பை க்ரியேட் செஞ்சு அப்போ யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கிறாங்களோ வெல்கம் பேஜில் ஜாயினிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும். நோட்டீஸ் போர்டில் எந்த வித அனௌன்ஸ்மெண்ட்டும் வராது. வெல்கம் பேஜில் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுவும் ஒரே நாள் ஆக்டிவாக இருக்கிறவங்க மட்டும் வச்சு எஸ்பிஓ வந்து ரன் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நிலை வந்து மாறி இருக்கு. யாரோ சிலர் செய்கிற தவறு எல்லாருமே பாதிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா அதற்கான தீர்வு கிடைக்காம ஃப்யூச்சரில் பலன் கிடைக்கும் அப்படின்னு ஓடிட்டு இருக்க அட்மின் டீம் மட்டும்தான் தொடர்ந்து அடி மற்றும் அசிங்கங்களை சந்தித்து வருது. அதற்கான பலன் வந்து கிடைத்த பாடு இல்லை அப்படின்னு சார் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வெல்கம் பேஜில் தான் ஷோ ஆகும். நீங்கள் அதற்கு தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கணும். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். 5th ஆடியோவில் சார் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பலன் கிடைக்குதோ இல்லையோ ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அட்மின் டீம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதிகபட்சமாக எஸ்பிஓவில் 2 லட்சம் நபர்களுக்கு மேல் வந்து இருக்க போகிறதே கிடையாது. அதுவும் சேல்ஸ் டீமுக்கு மட்டுமே இங்கே வாய்ப்புகள் இருக்குது. பேமெண்ட் போட்டு முடித்ததும் சில நாட்களுக்கு பிறகு ப்ரொமோஷன் டீம் வந்து எஸ்பிஓவில் இருக்காது. எஸ்பிஓ வந்து தற்போது பணக்கார கம்பெனியாக மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். எஸ்பிஓக்கு கமிஷன் கிடைக்கணும். அதற்கு தான் எஸ்பிஓ டைப் கம்பெனியோட சர்வீஸை வந்து கிளைண்ட்ஸான நம்மக்கிட்ட யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் சர்வீஸ் வந்து எங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற நபர்கள் கூட அதை வாங்க மறுத்தா எப்படி எஸ்பிஓவில் வேலையை தொடர முடியும்? ஒரு இதை நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது தேவைப்படுறாங்க, அதை யூஸ் பண்ணணும். அப்படி நான் பண்ண மாட்டேன், எனக்கு பணம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து இந்த கம்பெனியில் தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. ஃபார் எக்ஸாம்பிள் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. அதை அக்செப்ட் செய்கிறவங்க தான் சேல்ஸ் டீம், மற்றவங்க ப்ரமோஷன் டீம். ஆனால் பர்ச்சேஸ் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அதற்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ₹1 கூட பேமெண்ட் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சரி பார்த்தா கிட்டத்தட்ட 1,30,000 ப்ரொமோஷன் டீம் மெம்பர்ஸில் 70,000 நபர்கள் பேமெண்ட், அதுவும் ₹6,000 மேலே பேமெண்ட் எடுத்தவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னது இதுலேருந்தே பொய் அப்படின்னு தெரிஞ்சிருது. என்னால் பெரிய தொகையை எஸ்பிஓக்கு செலுத்த முடியாது சார் அப்படிங்கிறது நியாயம்தான். ஆனால் இங்கே சேல்ஸ் டீம் மட்டுமே 70% கமிஷனில் 67% லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் அவங்க வேலை செய்கிறாங்க. மீதி 3% லாபம் மட்டும்தான் ப்ரொமோஷன் டீமால் எஸ்பிஓக்கு கிடைக்கும். ஆனால் சேலரி அப்படின்னு வரும்போது 3% வச்சு ப்ரொமோஷன் டீமுக்கு எப்படி சேலரி போட முடியும்?
யோசிச்சு பாருங்க. ஆகவே சேல்ஸ் டீம் மூலமாக தான் லாபம் வரும். அவங்கள தான் அதிகம் எஃபோர்ட் போடவும் போகிறாங்க, மேலும் பணமும் கட்ட போகிறாங்க. அவங்களுக்கு அதிக வருமானம் கொடுத்தா இன்னும் எஃபர்ட்ஸ் அதிகமாக போடுவாங்க. அதை விட்டுட்டு சேல்ஸ் டீம் சம்பாத்தியத்தை ப்ரமோஷன் டீமுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு டைப் கம்பெனிகள் எல்லாம் எஸ்பிஓ நோக்கி ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க. அதில் கண்டிப்பாக உண்மையும் இருக்குது. சேல்ஸ் இன்க்ரீஸ் செய்ய சேல்ஸ் டீம் எஃபோர்ட் அதிகமாக போடும். ஏன்னா அவங்க தான் பணம் செலுத்தி உள்ளே வர்றாங்க. எஸ்பிஓவை நம்பி வந்த காரணத்துக்காக அவங்களுக்கு ப்ரொமோஷன் டீம் அதாவது ப்ரொமோஷன் டீமுக்கு ரீஃபண்ட், வித்ட்ராவல் அமௌண்ட், இப்போ செய்யும் ஒர்க்கிங் அமௌண்ட் எல்லாம் செட்டில்மெண்ட் செஞ்சு அவங்க வெளியே அனுப்பலாம். இது ட்ரஸ்ட் கிடையாது இல்லையா? ஐயோ பாவம் பார்த்து சலுகை காட்ட அப்படின்னு இங்கே தெரிவிச்சிருக்காங்க. எஸ்பிஓவை நம்பி டைப் செஞ்ச கம்பெனியுடைய கோரிக்கையும் இதுதான். நவம்பர் 15 அதாவது இன்னைக்கு தான் அதற்கான ஒரு முடிவு வரப்போது. எஸ்பிஓ சொல்கிறத அப்படியே செய்கிறது தான் இங்கே ரொம்பவுமே முக்கியம். அதுக்காக சில தினங்களில் ப்ரமோஷன் டீம் மூடப்படுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சில மாதங்களுக்கு நம்மோட கண்டிப்பாக ப்ரமோஷன் டீம் நம்மளோட பயணிக்கும். போக போக தான் அதில் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது தெரியும். நம்ம எதிர்பார்க்கிறது இங்கே எதுவுமே நடக்காது. ஸோ புரிஞ்சுக்கங்க. நியூ ஜாயினிங்கில் ஒருத்தர் கூட ப்ரொமோஷன் டீமில் உள்ளே நுழையவே முடியாது. சேல்ஸ் டீமில் மட்டும்தான் வர முடியும். ஓல்டு மெம்பர்ஸுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ப்ரொமோஷன் டீம் இருக்குது. ட்ரைனிங் பீரியட் முடிந்த பிறகு ப்ரொமோஷன் டீம் அதாவது ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரொமோஷன் டீமுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சேலரின்னு ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லையா? அது கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். வருமானம் ப்ரொமோஷன் டீம் மூலம் வரணும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொமோஷன் டீம் அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் கமிஷன் பர்சன்டேஜ் கூடும். அப்படி அதிகமாக கிடைச்சிச்சு அப்படின்னா அது மூலம் ப்ரொமோஷன் டீமுக்கான சேலரியும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ப்ரொமோஷன் டீம் மூலம் வெறும் 3% தான் லாபம் கிடைக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. பேலன்ஸ் எல்லாமே சேல்ஸ் டீம் மூலம் தான் வருது. இதுதான் நவம்பர் 13 அட்மின் டீம் மற்றும் டைப் கம்பெனி பேசி முடிவெடுத்த ஒரு விஷயம். இங்கே ஒருவர் சம்பாதிக்கும் பணம் என்பது பலருடைய கூட்டு முயற்சியால் தான் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருத்தர் சம்பாதிச்சா அது அவருடைய உழைப்பு மட்டும் இல்லை, எல்லாருடைய உழைப்பு சேர்ந்தது தான் அவருடைய வருமானமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது தொடர்ந்தால் கம்பெனி மூட வேண்டிய நிலை கூட ஏற்படும். அதனால் அவர்கிட்ட நம்ம சரி ஓகே நம்ம மாறிக்கிறோம் சார், நீங்கள் சொன்னவா நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சார் சொல்லிட்டதா சொல்லியிருக்காங்க. மேலும் ப்ரமோஷன் டீமுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் சில மாதங்கள் ப்ரமோஷன் டீமில் இருந்து சம்பாதிச்சதுக்கப்புறமா சேல்ஸ் டீமுக்கு வர விருப்பம் இருக்கிறவங்க உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொண்டு வர போகிறதா சார் சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எஸ்பிஓவை நம்பி வந்தவங்க அவங்க செலுத்திய பணத்தை விட 5,000 ரூபாயாவது அதிகமாக சம்பாதிச்சதா தான் இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் வச்சு தான் ப்ரொமோஷன் டீமுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட போகுது அப்படிங்கிறதையும் இங்கே சார் தெரிவிச்சிருக்காங்க. டைப் கம்பெனிக்கான டார்கெட்டை நம்ம முடிச்சு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேலை. டாஸ்க் மாறும்போது அதுக்கான சம்பளமும் மாற வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக எஜுகேஷன் நம்ம டாஸ்க் பேஜில் ஷோ ஆச்சு அப்படின்னா கிடைக்கக்கூடிய சம்பளத்திற்கும் இந்த வேறொரு கம்பெனி ஆட் ஷோ ஆச்சுன்னா அதன் மூலியமாக ஒரு சம்பளத்துக்கும் ஒரு வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளுடைய டார்கெட் சேலரி பர் மந்த் கண்டிப்பாக சரியாக ரீச் பண்ண முடியும். டாஸ்க் பேமெண்ட் குறைஞ்சிச்சுன்னா 2 லட்சம் பேரில் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. ஆனால் இதுவே டாஸ்க் அமௌண்ட் கூடிச்சு அப்படின்னா 1000 பேர் கூட கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் எஸ்பிஓடைய தற்போதைய நிலையாக இருந்துட்டு வருது. எனவே டாஸ்க் அமௌண்ட்டில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சரியான டார்கெட்டை நம்மளால் ரீச் பண்ண முடியக்கூடிய வகையில் நம்மளுக்கு பேமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். தென் 6th ஆடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஓ கம்பெனியும் சேர்ந்து எடுத்த இன்னொரு முடிவு நவம்பர் 13 தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் காலையில் போட வேண்டிய ஆடியோ இரவில் போடப்பட்டதாக சார் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஓவில் இருக்க சேல்ஸ் டீம் அனைவருமே அதிகபட்சமாக 1 வருடம் தான் எஸ்பிஓவில் வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறமா எஸ்பிஓக்கும் சேல்ஸ் டீமுக்கும் எந்தவித சம்மந்தமே இருக்காது. எஸ்பிஓவில் வேலையும் செய்ய முடியாது, எந்தவித சம்பளமும் எஸ்பிஓ மூலம் கிடைக்காது. ஆனால் நமக்கான ட்ரைனிங், கைடன்ஸ், கான்டாக்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். வேலையும் அதற்கான கமிஷன் வாங்குற இடமும் மட்டும் வேறையாக இருக்கும். ஆஃப்டர் 6 months இல்லைனா 1 இயர்க்கு அப்புறமா சேல்ஸ் டீம் எல்லாருமே எஸ்பிஓ எப்படி அந்த கம்பெனியில் ஒரு அஃபீஷியல் பார்ட்னராக லீகல் அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்தோ அதே பொசிஷனுக்கு சேல்ஸ் டீமும் அந்த கம்பெனியோட அஃபீஷியல் பார்ட்னராக ப்ரமோட் ஆக போகிறாங்க. அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 2 லட்சம் நபர்களை அஃபீஷியல் பார்ட்னராக கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சேல்ஸ் டீம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்க பொழுது. இந்த ட்ரைனிங் பீரியடில் சேல்ஸ்
டீமுக்கு அனைத்து வித கம்பெனி தொடர்பான வேலைகளையும் வந்து கற்றுக் கொடுத்து தன்னை ஒப்படைக்குமாறு அந்த கம்பெனி எஸ்பிஓ கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. இதில் வரும் வருமானம் விட, அதாவது எஸ்பிஓவில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை விட 20 to 30% இன்கம் அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஓவில் 10,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா சேல்ஸ் டீமுக்கு அங்கே 20,000 30,000 வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான எஃபர்ட்ஸ் நம்ம போடணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலை. நமக்குன்னு அதில் ஒரு பிராண்ட் நேம் உட்பட எல்லாத்தையுமே எஸ்பிஓ நமக்காக கிரியேட் பண்ணி கொடுத்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக நம்ம வந்து அங்கே டைப் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. இது 6 மாதத்துலையும் நடக்கலாம், இல்லைனா 1 வருஷத்துலையும் நடக்கலாம். இதுதான் ட்ரைனிங் பீரியடாக கருதப்படுது. எஸ்பிஓவில் இருந்து இதை செய்யலாமே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். ஆனால் டிரான்சாக்ஷன் இஷ்யூஸை வந்து குறைக்கத்தான் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டுள்ளதாக நம்ம சங்கர் சார் தெரிவிச்சிருக்காங்க. எஸ்பிஓவில் நாம் இருக்கலாம், ஆனால் வேலை செய்ய முடியாது, அவ்வளோதான். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தாண்டி வேறு 2 வேலைகளையும் செய்ய போகுது. கூடிய விரைவில் அதை வந்து ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்ட் டைம் ஜாப் கிடையாது. அது வந்து எஸ்பிஓ அது இல்லாமல் எஸ்பிஓ வந்து நிறைய ஒர்க்கை வந்து எடுத்து செய்ய போகுது அப்படிங்கிறது ரொம்பவே குட் நியூஸாக தான் வந்து கருதப்படுது. எஸ்பிஓ அப்படிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இது இப்படியே தான் நடைபெறும். ஆனால் எஸ்பிஓ வேறு சில வேலைகளையும் வந்து செய்ய போகிறாங்க. அது அடிஷ்னலாக தான். எஸ்பிஓ ஆனது ப்ரொமோஷன் டீமை வச்சு தான் எஸ்பிஓவை ரன் பண்ண போகுது. இல்லை 10 மெம்பர்ஸ் அப்படின்னா அப்போ வந்து புதிய மெம்பர்ஸை வந்து ஜாயினிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து வேலையை வந்து கொடுப்பாங்க. ஆனால் வருமானம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. நேரடியாக கம்பெனிக்கு வேலை செஞ்சு கொடுக்குற சேல்ஸ் டீமுக்கு கமிஷன் அதிகமாக கிடைக்கும். மேலும் கமிஷன் அந்த கம்பெனி மூலம் தான் கிரெடிட் செய்யப்படும். அந்த கம்பெனியுடைய வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளிகேஷனில் தான் நம்ம வேலையும் செய்ய போகிறோம். இது மிகப்பெரிய ஒரு கான்செப்டாக வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சேல்ஸ் டீமில் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஐடி தான் ஏற்றுக்கொள்ளப்படும். முடிந்தவரை சேல்ஸ் டீமில் ஒரே நபர் பல ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் டீமுக்கு மாறுற கடைசி வாய்ப்பு வழங்கப்பட போகுது. அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து டீம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த சமயம் ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டு உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வழங்கப்படும். அந்த நேரம் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணி சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க நிறைய ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் டீமுக்கு மாறிக்கலாம். இன்கேஸ் நான் ப்ரொமோஷன் டீமில் வந்து சேல்ஸ் டீம் வரணும்னு நினைக்கிறவங்க அதுக்கும் மாறிக்கலாம். சேல்ஸ் டீம் குறைஞ்சது 20,000 ரூபாய் வரை தான் இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும் அந்த கூப்பன் பர்ச்சேஸ்க்காக. ஸோ விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேல்ஸ் டீமுக்கு வாங்க, அது நம்மளுடைய விருப்பம் அப்படின்னு நீங்கள் சார் தெரிவிச்சுருக்காங்க. யாரையுமே வற்புறுத்தலை. சேல்ஸ் டீமை ட்ரெயின் பண்ணி ஃபுல் ஒர்க் அண்ட் கைடன்ஸை எஸ்பிஓ கொடுக்கும். அதுக்கான கமிஷன் எஸ்பிஓ அட்மின் டீமுக்கு கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு முடிவு அப்படிங்கிறத சார் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. எதற்காக எஸ்பிஓ முதலில் உருவாக்கப்பட்டுச்சோ அந்த 4 வரிகளில் மூலமாக அதை சொல்லியிருப்பாங்க. அதை எஸ்பிஓ செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த நொடியே அந்த கம்பெனி ஓகே சார் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த 2 லட்சம் நபர்களும் லீகலாக ஜிஎஸ்டி அண்ட் எம்எஸ்எம்இ வச்சுருப்பாங்க. அந்த 2 லட்சம் நபர்களும் கம்பெனியோட லீகல் அக்ரிமெண்ட் செஞ்சுருப்பாங்க. அந்த 2 லட்சம் நபர்களும் பிஸ்னஸ் இன்கமாக அவங்களுக்கு கமிஷனை வந்து அவங்க வந்து பெறுவாங்க. அதிகபட்சமாக பிஸ்னஸ் செஞ்சோம் அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ் வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதை உபயோகித்து 50,000 1 லட்சம் வரை சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு பெனிஃபிட் உள்ள வேலையை நம்ம கம்பெனி நமக்காக ஏற்படுத்தி தர போகிறாங்க. அதற்காக நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். இந்த வேலைக்கு தகுதி பணம் கட்டினா மட்டும் போதாது, தகுதியும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ் டீமை செலக்ட் செய்ய போகுது நம்ம எஸ்பிஓ. ஏற்கனவே எஸ்பிஓ என்னென்னு தெரியாமல் இருக்கிறவங்க, எஸ்பிஓவில் இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக பின்பற்றாதவங்க, வேலையில் தவறு செய்கிறவங்க, இவங்க எல்லாரையும் எஸ்பிஓவில் இருந்து நீக்கலாம் அப்படின்னு யோசித்தோம் நம்ம எஸ்பிஓ. அடுத்தது எஸ்பிஓ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை பின்பற்றும் அளவுக்கு அறிவு, சொல்லக்கூடிய அறிவுரைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, செயலில் அதை செய்ய தெரிந்திக்கிறதா அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், அதாவது பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்கள வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. இதில் சிலது தெரியாட்டாலும் அதை சொல்லி கொடுத்து அவங்கள ட்ரெயின் செய்யத்தான் இந்த 6 மாதத்துலேருந்து 1 வருட ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு 4 வரியில் இருந்த எஸ்பிஓடைய அபவுட் இன்னைக்கு 4 பேராகிராஃபாக மாறி இருக்கு அப்படின்னா இங்குள்ள எல்லாருடைய நாலேஜும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் செய்யப்படணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தானே. அதற்காக ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக இங்கே வழங்கப்படும். மேலும் இன்டர்நெட் நாலேஜ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான அறிவு வளர பல ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. எஸ்பிஓ செஞ்சு வந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம சொந்தமாக செய்ய போகிறோம், அவ்வளோதான். சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றினா போதும், குழப்பமே அடைய தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி அங்கே ஏதாவது தவறாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி தவறு செய்கிறவங்க
இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கான ஒரே விஷயம், தமிழ் பீப்பிள்ஸ் நோட்டீஸ் போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். இதே வேற்றுமொழி மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்குன்னு உள்ள யூடியூபோ அவங்க குரூப்பையோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்கும் கேரண்டீடாக மாதம் குறைஞ்சது 20,000 வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வழங்க போகுது. அதிகபட்சமாக அவங்க திறமைக்கு ஏற்ப தான் சம்பளம் வந்து உயரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. கண்டென்ட் ரைட்டர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் நவம்பர் 15க்கு அப்புறமா போடுற கண்டென்ட் அண்ட் வீடியோ குவாலிட்டியானதாக இருக்கணும் அப்படின்னு அந்த கம்பெனி எதிர்பார்க்கும். இன்ஸ்ட்ரக்ஷனோட படி வீடியோ இல்லைனா கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல்லாகவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட்டை கொடுத்து அமௌண்ட்டு லெஸ் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது, ஃபுல் ரிஜெக்ட் தான். ஸோ தப்பு பண்ணாமல் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி உங்களுடைய கண்டென்ட் அண்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள். குவாலிட்டி கண்டென்ட் மேக் செய்ய நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கணுமோ அவ்வளோ முயற்சியை எடுத்து நம்மளுடைய நாலேஜை வந்து நம்ம வந்து உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஸ்ட்டை வந்து நம்ம டைப் செய்ய காரணமே அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சொல்லித்தரக்கூடிய நிறுவனம் அப்படின்னு தான் காரணம். அதுதான் இங்குள்ள இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர் அண்ட் மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர் எல்லாருக்குமே தேவையான விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அது வந்து நம்ம கம்பெனியோட டைப் ஆகியிருக்கு. எஸ்பிஓ மூலமாக பணம் வந்தால் போதும், ஆனால் எஸ்பிஓ கூற ப்ராடக்டை சர்வீஸை பர்ச்சேஸ் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. சேலரி ஏமாற்றாமல் கொடுத்தாலும் இங்கே எஸ்பிஓ முழுசாக நம்ப யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நெக்ஸ்ட் மந்த் இல்லைனா ஜான்வரி எஸ்பிஓ லான்ச் செய்ய போகிற அந்த ஜாபில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்காக இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அங்கே வேலைக்கு ஆட்களும் எடுக்கப்படுவாங்க. அதை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸும் பெறலாம். எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாபையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நவம்பர் 13 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அப்புறம் தான் சார் வந்து அபவுட் போய் பார்த்துருக்காங்க. ஆமாம், அவங்க சொன்னது உண்மை தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி நேரடியாகவே கம்பெனியோட டைப் செஞ்சு சேல்ஸை இன்க்ரீஸ் செஞ்சு அதன் மூலயமா குறைந்த நேரத்தில் அதிக டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய வகையில் வேலை செஞ்சு வரும் கமிஷன் 20,000 இருக்குது ஒரு நபருக்கு அப்படின்னா இதை விட வேறு நல்ல வாய்ப்பு எங்கே கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த 2 லட்சம் நபர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்க போகுது. அவங்களுடைய டேர்ன் ஓவர் ரேஞ்சும் 2 லட்சம் நபர்களுக்கு ஏற்ற அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால தான் 2 லட்சம் மெம்பர்ஸ் தேவை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சார் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்கலாம். அது ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னா அன்றைக்கி என்ன வெளியிடுறாங்களோ அந்த ஆடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ஃபைனல் டிசிஷனாக எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா சிலர் பேர் வந்து இப்போ இன்றைக்கி சொல்கிற ஆடியோவை கேட்குறாங்க அப்படின்னா அடுத்த ஆடியோவை கேட்காம அதை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு சில கொஷின்ஸை வந்து எழுப்புவாங்க. அதனால தான் சார் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, இன்ஃபர்மேஷன் வந்து என்றைக்குமே ஒரே மாதிரியாக இருக்காது, அப்பப்போ அப்டேட்டாக இருங்க, அப்போ உள்ள இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து சார் தெரிவிச்சிட்டாங்க. உதாரணமாக இன்றைக்கி டீம் சேஞ்சுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு நாள் முழுசும் வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது சார் வந்து ஒரு ஆடியோ கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் 3 மணி நேரத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வந்து பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டிசேபிள் ஆகிடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க வைங்களேன். முதல் ஆடியோ கேட்ட அந்த நபர் புதிய ஆடியோ கேட்காம வந்து சார் நான் வந்து வந்தேன், எதுக்கு எனக்கு வந்து அது டிசேபிள் ஆயிடுச்சு, நீங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்களே, எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து நான் மாறணும், எனக்கு வந்து அது டிசேபிள் செய்யாதீங்க, எனக்கு அதை வந்து எனேபிள் பண்ணுங்க, எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வந்து சண்டை போடுவாங்க. அதனால தான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை சார் விளக்கமாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பல விஷயங்கள் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் தருவதாக சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சார் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. தென் 7th ஆடியோ எக்ஸ்பிளனேஷனில் சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சந்தேகங்களான இந்த வேலை தொடர்பானவை, அக்ரிமெண்ட் தொடர்பானவை எல்லாவித சந்தேகங்களுமே தீர்த்துக்கொள்ள ஒரே அமைப்பு நம்ம எஸ்பிஓ கேர் தான். பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும் எஸ்பிஓ கேர் ஓப்பன் ஆகாது. அவங்களுக்கான பேமெண்ட் போட ஆரம்பிக்கும் போது அது குறித்து அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் வரும். அப்போ தான் பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் அப்லோட் செய்யக்கூடிய ஆப்ஷனும் எஸ்பிஓ கேர் ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க, இன்னும் 10 to 20 நாட்களுக்குள்ளே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் 8th ஆடியோ எக்ஸ்பிளனேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி ஆடியோ தான் பல பேர் கேட்பாங்க. மறக்காமல் மேலே உள்ள எல்லா ஆடியோவையும் வெளிவந்த 2 நாட்கள், அதாவது நேற்று வியாழக்கிழமை அண்ட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்குள்ளே இந்த ஆடியோவை
அப்படியே வந்து நீங்கள் மறக்காமல் எல்லாருமே கேளுங்க. முக்கியமாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து கேட்டு முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா அடுத்த ஆடியோ வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றைக்கி தான் சார் வந்து போட போகிறாங்க, எப்போன்னு தெரியலை. ஸோ சார் வந்து போடுவாங்க, நம்ம வெயிட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கேட்கல அப்படின்னா எஸ்பிஓக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஃபுல் ஆடியோவையும் கரெக்டாக கேட்டு முடிங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து சார் வந்து ரொம்பவே டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கேட்டு முடிச்சிருங்க. நம்மளுக்கு நியூ ஆடியோ வர்றதுக்குள்ளே கேட்டு முடிச்சிருங்க, அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? ஸோ இதுதான் சார் வந்து நம்பர் 10 and 12 and 13 இந்த 3 நாட்களில் கொடுத்த ஃபுல் டீட்டெயிலான ஆடியோ எக்ஸ்ப்ளனேஷன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் கேட்டிங்க அப்படின்னா சாருடைய டோனில் அது நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.